ம். என்ன பேக் பெயின் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்து சமைச்சிட்டு இருக்க? ஆமாம், நான் நேற்று அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்ல. சரி. அவங்க வந்து கோவக்கீரை கொடுத்தாங்களா. கோவக்கீரை வந்துட்டு முட்டி வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாம் இருந்தது அப்படிங்கும்போது ரெகுலராக எடுத்தால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் பருப்பில் போட்டு கடைஞ்சிட்டேன். இதுதான் பாப்பாவுக்கு லஞ்சும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு போட்டு, அது ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மசிஞ்சிரும் இந்த மாதிரி. எடுத்து வச்சிருக்க கோவக்கீரையை நல்லா தண்ணியில் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, மண் இல்லாத மாதிரி. பொடி பொடியாக அதை கட் பண்ணி வேக வச்சிருக்க பருப்பில் இதையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. கூட கொஞ்சமாக சாம்பார் தூள், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். கூட நான் மத்தியானத்துக்கு காய்க்காக அவரைக்காய் செஞ்சுருக்கேன். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் ஆயில், கொஞ்சமாக கடுகு, ஒரு பெரிய வெங்காயம். நான் காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி அதையும் இந்த பருப்பு கீரை கூட ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. அதுதான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அதை ஆட் பண்ணி பாருங்கள். இன்னும் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்துட்டு நான் அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். பாயில்டு எக் வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு இதில் கூட கொஞ்சம் நெய் விட்டும் கொடுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க.